தமிழ்நாடு மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். தற்போது திருப்பரங்குன்றம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய காட்சிகளைத்தான் நேரலையாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முதற்கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா. தற்போது திருப்பரங்குன்றம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதி கழக வேட்பாளர் தனபாண்டியனை ஆதரித்து திருப்பரங்குன்றம் பழைய பேருந்து நிலையத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது அப்பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். சாலையின் இருமருங்கிலும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் திரண்டு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். சின்னம்மா தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா. எதிர்ப்புகள் ஓயட்டும், துரோகங்கள் வீழட்டும், மக்களின் தீர்ப்பே மகுடமாக மாறட்டும். தென்னகத்தின் தியாக தாயே வருக. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். தற்போது திருப்பரங்குன்றம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா. அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கழக கொடியை ஏந்தியபடியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக திருப்பரங்குன்றம் தொகுதி கழக வேட்பாளர் தனபாண்டியனை ஆதரித்து திருப்பரங்குன்றம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது அப்பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்களே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிடவும் கசக்கி பிழைகின்ற திமுக மன்னர் ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பவும் துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடு புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் ஃபார்வர்டு கட்சி அன்பு தம்பி இசக்கிராசா அவர்களின் தலைமையிலான பிஎம்டி கட்சி சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் பசும்பொன் தேசிய கழகம் சகோதரர் திரு பத்மநாபன் அவர்களது அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை சகோதரர் புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம் சகோதரர் திரு தங்கராஜ் அவர்களின் இந்திய குடியரசு கட்சி சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆகியோரோடு இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில்
புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக செய்த சாதனை என்ன தெரியுமா? தமிழக பொருளாதார நிலையை அதல பாதாளத்துக்கு கொண்டு போவதுதான். அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு இடத்திற்கு போய்விட்டது. வேறு இடம் என்றால் என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அம்மா ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார்கிட்டேருந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குது இந்த தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு. எவ்வளோ விலைக்கு தெரியுமா வாங்குது? ஒரு யூனிட்டு 15 ரூபா முதல் 25 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட்டை விலை கொடுத்து வாங்குறாங்க. இதுதான் அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சாதனை. போன தேர்தலில் 505 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதில் 50 கூட சரியாக கூட நிறைவேற்றலை. இப்போது 524 வாக்குறுதி இப்போ கொடுத்து திரும்ப தமிழ்நாடு மக்களை எப்படியாவது ஏமாற்றி திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த திமுக காரவங்க இருக்காங்க. மக்களை எப்படி ஏமாற்றினாலும் அவர்கள் இந்த முறை விலை போக மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு மக்கள் அந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க. இந்த மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்றி மக்களாட்சியை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாடு உருப்பிடும். அப்பதான் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழவே முடியும். இதுதான் உண்மையான நிலைமை. திமுகவோட கைகோர்த்து நிற்கிறது நிறைய கட்சிங்க நிற்கிது. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்கெல்லாம் நிச்சயம் காணாமல் போயிடுவாங்க. தீய சக்தி ஆட்சி வேண்டுமா, அம்மாவின் ஆட்சி வேண்டுமா, துரோகத்தோட ஆட்சி வேண்டுமா, தியாகத்தோட ஆட்சி வேண்டுமா, எது வேணும் அப்படிங்கிறத மக்கள் அது இந்த தொகுதியில் உள்ள மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு நல்ல ஆதரவினை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் விரிவுபடுத்தப்படாமல் உள்ளது. கிரிவல பாதையை மேம்படுத்தவில்லை. குடிநீர், கழிவறை, மின் விளக்குகள் போன்ற வசதிகளை மேம்படுத்த வேண்டும். சரவண பொய்கை தூர் வாரப்படாமல் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. வளையங்குளம் பகுதி மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகம். அங்கே சென்ட் ஃபேக்ட்ரி வச்சா நல்லதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்யாது. நம்ம இருக்கிற அரசாங்கமாக இருந்தால் செய்யும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுறது பற்றி ஒரு பெரிய சர்ச்சை பிரச்சனை. இதில் செய்ய சமூகமோ அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒத்துமையாக நடந்துக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன். நம்ம கட்சியின் சார்பில் தனபாண்டியனை நிறுத்தியிருக்கோம். அதுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து நமது வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும்.
தமிழக மக்களாகிய உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கும் நீங்கள் முழு ஆதரவினை வழங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு, அது எங்கள் அப்படின்னு சொல்கிறேன், நான் உங்களோட சேர்த்தி தான், நான் மக்களோட தான் கூட்டணி. அதனால் நீங்கள் நிச்சயம் வெற்றியை கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். கடகத்தை வளர்த்தார். சோதனைகள் யாவும் சுக்கு நூறாக, வேதனைகள் கடந்து வென்று நீ வந்தாய். சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா.